Hi friends, welcome to CBC class 12th Max. அதில் miscellaneous ஓட examples of 5th chapter பார்த்துட்டு இருக்கோம். So example 39ல பார்த்தீங்கன்னா ரெண்டு subdivision இருக்கு. First ஒன்று போட்டுடலாம், second ஒன்று இந்த வீடியோவில் போட்டுடலாம். ஒரே வழியில் தட்டி தூக்குறோம். Differentiate with respect to x the following function. இதே நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நிறைய டைம் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற தப்பு பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? சம்குள்ள போயிடலாமா? வாங்க. சொல்யூஷன். ஸோ இப்போ ரூட் ஆஃப் சம்திங் ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் வச்சிடலாம். அப்புறம் யாராவது என்னம்மா பேர் வைக்கலையாமான்னு கேட்டுருவாங்க. அவன் எனக்கு சோரே வைக்கலன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஓகே, அதனால் பேர் வைக்கலாம். சார் நீங்கள் இது மொக்க காமெடி போடாமல் செம்ம எடுங்குவீங்க. எனக்கு புரியுது, பட் என்ன பண்ணுறது, போடாமல் எடுக்க முடியல, வாயிலே அடி போண்டான்னுவீங்க. ஓகே, சாரி. ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, சாப்பமாக ட்ரெயின் பாருங்கள், அசால்ட்டாக சம் போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு லைட்டாக சிம்பிளை பண்ணிடலாம், அப்புறமா டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். 3x plus 2 the whole power ரூட்னா என்ன பார்த்தோம், பவர் 1/2ன்னு அர்த்தமா? கரெக்டாக. ப்ளஸ் 1 இங்கேயும் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4 ரூட்னா என்ன பார்த்தோம், இங்கேயும் பவர் 1/2ன்னு அர்த்தம். கீழே இருக்க பவரை மேலே தள்ளினீங்கன்னா இந்த பவர் வந்து சிம்பிள் மாறிடும். ப்ளஸ்னா மைனஸ் ஆகிடும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? y is equal to 3x plus 2 the whole power 1/2 plus 2x square plus 4 the whole power minus 1/2ன்னு மாறிடும். ஸோ இது அப்படி கீழே வந்து மேலே தள்ளட்டுமா? இப்போ அழகாக ஸ்ட்ரைட்டாக வந்துச்சா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என்னன்னா பவர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும், பவரில் ஒன்று குறைஞ்சிரும். ஸோ அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் dy by dx. ஸோ இது பவர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும், பவரில் வந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணிடணும். ஓகேவா? இன்டூ இங்கே பாரு, நல்லா பார்த்துக்கோங்க, ஃபார்முலா படி எக்ஸ் தானே இருக்கணும். எக்ஸ் பிளேஸில் யார் இருக்கிறா, இவன் இருக்கிறானா, அப்போ இவனை தனியாக தூக்கி போய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். எப்போவே ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸுங்கிற பிளேஸில் வேறு யாரும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா தனியாக தூக்கி போய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 3x + 2 என்னப்பா வரும்? 3 × x பண்ணால் 1 + 2, 2 பண்ணால் கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ரைட்டா? ஸோ 3 × 1 3. ஸோ 3 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ப்ளஸ் அதே மாதிரி இது எக்ஸ் பவர் n ஃபார்முலா மாதிரி இருக்கா, என்ன ஒரு பவர் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்துடும், இது ஃப்ரண்ட்டில் வந்துடும். மைனஸ் 1/2 ப்ராக்கெட் போட்டுக்கலாம். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4 பவரில் ஒன்று சப்ராக்ட் ஆகிடும், மைனஸ் 1/2 மைனஸ் 1. ஓகே, இன்டூ இதுலேயும் எக்ஸுக்கு பாருங்கள், ஃபார்முலாவில் எக்ஸ் பவர் n, இங்கே எக்ஸ் பிளேஸ் யாருக்கு எவ்வளோ பெரிய டேர்ம் இருக்கானா இவனை தனியாக தூக்கி போய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 2s are 4x வந்துடும், 4 பண்ணால் 0. ஸோ 4xஐ இன்டூ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டிஃப்ரென்ஷியேஷன் முடிஞ்சிச்சு. இதை கொஞ்சம் அழகாக நம்ம புக்கில் இருக்க ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சிட்டிங்கன்னா சம்மு முடிஞ்சிச்சு. ஓகே, அழகாக எழுதுவோமா? இங்கே பாருங்கள். ஸோ 1 இந்த 3 × 1/2 வந்து 3/2ன்னு ஆக்கிடலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை வந்து 3x + 2 நல்லா பார்த்துக்கோங்க. 1/2னா ஹாஃப், 1னா ஃபுல்லில் ஹாஃப் போச்சுன்னா ஹாஃப். ஓகேவா? இப்போ எது பெரிய நம்பர்? 1 தானே பெரிய நம்பர், அதோட சிம்பிளை போட்டுருங்க, மைனஸ். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இந்த 2 கூட இங்கே அடிச்சிடலாம். 4x இங்கே 2 கேன்சல். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இந்த 2x ஆகிடும், மைனஸ் 2x. ஸோ ப்ராக்கெட்டில் இந்த 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4. இப்போ மைனஸ் 1/2 மைனஸ் 1 ரெண்டுமே சேம் சிம்பிள் இங்கே பாருங்கள் ஆட் பண்ணுறேன். மைனஸ் 1/2 மைனஸ் 1 எல்சிஎம் எடுத்தால் மைனஸ் 1/2 மைனஸ் 2 1s are 2 வந்துடும், மைனஸ் 3/2ன்னு வந்துடும். ஸோ இந்த மைனஸ் 3/2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே பவரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சாரி, இந்த பவரில் இருக்க டம்ளர் கண்டுபிடிச்சோம், மைனஸ் 3/2. இந்த 2x இங்கே எழுதியாச்சு, அவ்வளோதான், சம்மு முடிஞ்சிருச்சு. இதுதான் dy by dx ஆன்சர். நீங்கள் இப்படியே கூட விட்டுக்கலாம், புக் ஆன்சரில் இன்னும் சிம்பிளை பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இன்னும் கூட பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நான் சைடில் போடட்டுமா? இப்படியே கூட விட்டுடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாம் ஒன்று தான். ஸோ இந்த பவரில் இருக்க தான் இங்கே தான் சொன்னேன், கீழே இருக்கிற டேர்மை மேலே கொண்டு போனீங்கன்னா பவர் வந்து இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகிடும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். இப்போ பவரில் மைனஸ் இருக்கா, அதை கீழே தள்ளினா என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ dy by dx = 3/2. பவர் இருக்க டேர்ம் கீழே தள்ளிட்டா பவர் ப்ளஸ் ஆகிடும், 3x + 2 the whole power 1/2. மேலே 3 போட்டேன். இப்போ இது மைனஸ் 2x, இந்த பவரில் இருக்க மைனஸ் 3/2 கீழே தள்ளி விட்டா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4 the whole power ப்ளஸ் 3/2ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ 1/2னா என்ன அர்த்தம்? ரூட்டுன்னு அர்த்தம். ஸோ 3/2 இன்ட்டு ரூட் ஆஃப் 3x + 2 மைனஸ் 2x by 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4 the whole power 3/2. சம்மு முடிஞ்சிச்சு. நீங்கள் கேட்பீங்க, சம்மில் வந்து ஃபைனல் ஆன்சரை புக்கில் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் டிஃபைன்டு ஃபார் ஆல் x is greater than -2/3ன்னு. ஒன்றும் இல்லை,
இங்கே கீழே டினாமினேட்டரில் ரூட் இருக்குங்களா, ரூட்டுக்குள்ளே இருக்க 3x + 2 இந்த டேர்மை வந்து ஈக்குவல் டு 0 பண்ணால் என்ன வரும்? 3x = -2, x = -2/3. அப்போது இந்த x பிளேஸில் நான் -2/3 இவனை சப்ஸ்டியூட் பண்ணால் 3யும் 3யும் கேன்சல் ஆகி 0 ஆகிடுவான் டினாமினேட்டர். எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி வந்துடும். அதுக்காக ஸோ -2/3 போடக்கூடாது. அதை விட பெரிய பெரிய நம்பர் நெகட்டிவ், அதாவது சின்ன சின்ன நம்பராக போட்டிங்கன்னா இதுக்குள்ளே ஏதாவது நெகட்டிவ் வந்துடும் மீன்ஸ்க்காக. ஸோ இந்த கொஸ்டின் வந்து டிஃபைன்டு when x is greater than இந்த -2/3 போட்டுக்கோங்க. ஓகேவா? இட் இஸ் டிஃபைன்டு ஃபார் ஆல். புரிஞ்சுதுங்களா? ஓகே, கிளியரா? இதில் வந்து பிரச்சனை வராது. ஏன்னா இங்கே உள்ளுக்குள்ளே வந்து ஸ்கொயர் இருக்குது. என்னதான் நெகட்டிவ் நம்பர் -2, 3, 4, -1/2, -100 வந்து ஸ்கொயர் பண்ணாலும் பாசிட்டிவ் ஆகிடுது. ஃபுல்லாக பாசிட்டிவ். பாசிட்டிவ்க்கு பவர் 3/2னா ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஓகே, இதுதான் நீங்கள் -2/3 இந்த டேர்ம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. 3 3 கேன்சல், டினாமினேட்டர் 3 3 கேன்சல், -2 + 2 0 ஆகிடும். டினாமினேட்டர் எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி வந்துடும். இல்லை வேறு ஏதாவது நம்பர் போட்டிங்கன்னா ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்துடும் சொல்லிட்டு -2/3 பெரிய பெரிய நம்பராக போட்டால் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் அது போட்டிருக்காங்க. ஓகே, இது எழுதணுமா? எழுதுனா பக்காவாக இருக்கும் ஆன்சர். இல்லை மார்க்லாம் கொடுப்பாங்க. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பரவாயில்ல போட்டுருங்க, இதோட கொண்டு விட்டுருங்க. ஓகேவா? ஆனால் சென்டம்பர்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ரிஸ்க் எடுக்க முடியாது. சரிங்க, திடீர்னு ஆன்சர் கீழே எப்படி கொடுப்பாங்க தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போவோம். செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இது செகண்ட் சப்டிவிஷன். இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா பேஸ் இந்த மாதிரி 7, 5, 2 நம்பர்லாம் இருந்தால் நமக்கு எப்போவுமே நம்ம டிஃப்ரென்ஷியேஷன், அப்புறம் 6th சாப்டர், 7th சாப்டர், 8th சாப்டர், 9th சாப்டர் இந்த டிஃப்ரென்ஷியேஷன், இந்த கேல்குலஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணுற லாக் எல்லாத்துக்குமே வந்து லாக் எக்ஸ்னால் பேஸ் ஈன்னு தான் அர்த்தம். பேஸ் ஈ போட்டாலும் சரி, பேஸில் எதுவுமே போடலனாலும் சரி, ரெண்டும் சேம் மீனிங் தான். ஃபாரின் ஆத்தர்ஸ் ஒரு சில டெக்ஸ்ட் புக்கில் அதை லான்னு போடுவாங்க. இது என்னது? லான். ஓகேவா சார்? லான்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடம் தானே? அது எனக்கு தெரில. இது வந்து லான்னு சொல்கிறாங்க. ஓகே, நானும் அப்படி தான் நம்பிட்டுருக்கேன். ஓகே, நம்பினா தான் சோறுன்னாங்க, அது மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து லான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நேச்சுரல், இந்த என்னன்னா நேச்சுரல், எல்னா லாகிருதம், நேச்சுரல் லாகிருதம், அதை லான்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. நேச்சுரல் லாகிருதம் ஷார்ட்டாக சொன்னால் லான் எப்படி வரும்னு கேட்பீங்க. சரி விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்க. சொல்கிறாங்க, நம்பிட்டு போவோமே. ஓகே, ஸோ இப்போ லாக் பேஸ் 7 லாக் எக்ஸ். ஸோ நமக்கு எப்போவுமே டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் ஃபார்முலாலாம் இங்கே பாருங்கள். லாக் எக்ஸ்னால் 1/x. இங்கே பாருங்கள், பேஸ் ஒன்றுமே கொடுக்கலன்னா ஈன்னு அர்த்தம். ஆனால் இங்கே பேஸ் 7 கொடுத்துருக்கான். இப்போ இவன் தான் பிரச்சனை. ஸோ இப்போ இந்த பேஸ் 7 வந்து நான் மாற்றணும். அது எப்படி மாற்றுறதுன்னா, அதுக்கு வந்து லாகில் ஒரு ஃபார்முலா இருக்குது. ரீகால் பண்ணிக்கோங்க. சார் நான் லாகே படித்ததில்லை, அப்புறம் ரீகால் பண்ணுறது. சரி விடுங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. ஐயோ, ரீகாலே பண்ண முடியாது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். லாக் ஆஃப் பேஸ் ஏதாவது ஒரு ஏன்னு இருக்குது. இங்கே பக்கத்தில் ஒரு நம்பர் பி. இது பவர்லாம் இல்லை, இந்த பேஸ் தான் 7 பிளேஸில் ஏ போட்டிருக்கேன், இந்த லாக் எக்ஸுங்கிற பிளேஸில் பின்னு போட்டிருக்கேன். இப்படி இருக்கிற டேர்மை நமக்கு இந்த மாதிரி பேஸ் ஈயில் மாற்றிட்டா ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி மாற்றணுன்னா அதே இந்த பியை மேலே போட்டுக்கோங்க. இந்த கீழே இருக்க குட்டி பேஸை இங்கே போட்டுக்கோங்க. இங்கே நமக்கு என்ன பேஸாக நீங்களுக்கு மாற்றணுமோ அதை எழுதிக்கும். இப்போ எனக்கு என்ன பேஸாக வேணும்? ஒன்றுமே இல்லைன்னா அர்த்தம் ஈன்னு அர்த்தம். எனக்கு ஈன்னு வேணும், அப்போனா அந்த ஈயை போட்டுக்கோங்க. இதான் வந்து ப்ராப்பர்ட்டி. ரிசல்ட்டு என்ன வேணால் சொல்லிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. லாகோட ரிசல்ட் என்னென்னா, லாக் ஏ பேஸுன்னு இருக்குது, பக்கத்தில் இந்த டேர்ம் மாதிரி இந்த டேர்ம் பி இருக்குது. இதை வந்து இந்த பேஸை நான் மாற்றணும். எப்படி மாற்றணும்? எனக்கு ஈயில் வேணும். அப்போது என்ன பண்ணுறேன்? லாக் ஈன்னு பேஸ் போட்டுக்கோங்க. மேலே இருக்க பியை மேலே, கீழே இருக்க ஏவை கீழே. இப்போ இது எப்படி மாறும் தெரியுமா? இங்கே பாருங்கள், லெட் ஒய்ன்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி லாக் போட்டுட்டேன். எனக்கு பேஸ் ஈயில் வேணும், கீழே ஈயில் தான் வேணும். மேலே இருக்கிற லாக் எக்ஸை மேலே போட்டுக்கோங்க, கீழே இருக்கிற 7 கீழே போட்டுக்கிட்டேன். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ லாக் பேஸ் ஈ போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் லாக் எக்ஸ்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ இப்போ நான் வந்து நமக்கு எப்பயும் பழக்கத்தில் இருக்கிற மாதிரி லாக் ஆஃப் லாக் எக்ஸ்னு பேஸ் ஈயை தூக்கிட்டேன். இது வெறும் லாக் 7. இப்போ இதான் உங்கள் கொஷின். ஸோ கொஷின் என்னது? y = log of log x divided by log 7. ஸோ இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமா? இப்போ சப்ப மேட்டர். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், dy/dx. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட், இப்போ x/2ன்னு இருக்கா, எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? கீழே இருக்க 2 அப்படியே வச்சுப்பீங்க. எக்ஸை பண்ணால் 1 அதே மாதிரி தான். கீழே log 7 ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். log 7க்கு லாக் டேபிளில் பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்கும், அதை கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வச்சுக்கணும். இப்போ இது பார்க்க log x மாதிரி இருக்கா? log x. வாட் இஸ் log x ஃபார்முலா? டிஃபரன்ஷியேஷன் 1/x இன்டூ எக்ஸ் பிளேஸில் நமக்கு log x இருக்கா? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log x 1/x தானே. log இது x மாதிரி இருக்குது,
1/x மாதிரி 1/log x பிளேஸில் இவன் இருக்கிறான்ல, இப்போ இவனை தனியாக தூக்கி போய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். லாக் பண்ணால் 1/x இன்ட்டு 1/x. ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே 1/xன்னு போட்டுட்டேன், log xன்னு போட்டுட்டேன். இது log 7/1ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இது அப்படியே தழகில ரெசிப்ரோக்கலை சுத்தம் 1/log 7. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. 1/x வேணா அந்த log 7 ஃப்ரண்ட் எழுதிக்கோங்க, இல்லை எப்படி வேணால் எழுதிக்கோங்க log x. அவ்வளோதான், இதான் என்னோட ஆன்சர். சம் புரிஞ்சுதா? இந்த ப்ராப்பர்ட்டி தான் முக்கியம். உங்களுக்கு நான் ஈன்னு மாற்றினால போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சம்முக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தேவைப்பட்டு அதுக்கு எதுவும் போட்டுக்கோங்க. ஓகே, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்ம யூஸ் பண்ணுற லாகுக்கெல்லாம் வந்து பேஸ் 10ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதோட சம் புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ஸோ புரியல இன்னொரு வாட்டி, ஒரு வாட்டி 2 வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நானும் பொறுமையாக தான் எல்லா ஸ்டெப்பையும் சொல்லியிருக்கேன், எதையும் மிஸ் பண்ணலை. ஸோ தயவு செஞ்சு பார்த்து புரிஞ்சு கற்றுக்கிட்டு மார்க் எடுங்க. ஓகே, நான் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுறது உங்கள் மார்க்காக சொன்னேன். ஓகேவா? டாடா பாய், நெக்ஸ்ட் பார்ப்போம்.